புளிப்போட கார சாரமான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டி சூடானதும் ஒரு கரண்டி கடலெண்ணெய், எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கறிவடகம். இது எங்கள் அம்மா செஞ்சது. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து மீன் குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய், எவ்வளோ காரம் வேணுமோ அது, தேவையான சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி நறுக்கி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். தூள் போடும்போது சிம்மில் வச்சு ஸ்லோவாக வதக்கிட்டு, நம்ம ஃபிங்கர் அளவுக்கு நல்லா 3 புளி எடுத்து அதை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி அதோட சாறை ஊற்றணும். அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீனை சேர்த்துடுங்க. மூடி போட்டு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஹையில் வச்சு. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்திங்கனாலே மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.